இப்போ நம்ம வந்து கார சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் பாருங்கள். வடை சட்டி வச்சாச்சு. ஆயில் ஊற்றிடலாம். தேவையான அளவு ஆயில், கொஞ்சம் போல் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சின்னதாக நறுக்குனா பெரிய வெங்காயம் 2, வெள்ளைப்பூடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா, 4 வரமிளகா, சின்னதாக நறுக்குனா தக்காளி 2, இது கூட பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வதக்கி வச்சு இப்போ ஆற வச்சிடலாம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னி அரைச்சிடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பெசரட்டு தோசை, பாசிப்பயிறு தோசைக்கு ஏற்ற மாதிரி சட்னி வச்சுருக்கோம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி வச்சிங்கன்னா 4-5 தோசை அதிகமாகவே சாப்பிட்லாம்.